இப்போ நம்ம கொடங்க பிரகம் சார் இந்த சார் வந்து இந்த கூட்டத்துக்கு நேரில் போயிருக்கிறாரு. அந்த இளைஞர்கள் ஒரு எழுச்சி சக்தி அங்கே இருக்குது. அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுக்கு நம்ம ஆர்வம்லாம் கூற முடியாது, அதை மக்கள் முடிவு பண்ணி சொல்லுவாங்கன்னா அவர் பல நேபாள பிரச்சனையிலேருந்து இலங்கை இல்லை ராஜபக்சேக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் வர பல்வேறு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு கோபாவேசத்தை அவர் வந்து கோடிட்டு காட்டினார். நீங்கள் இப்போ தாவேக தலைவர் விஜய் இப்போ அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் அதில் ஒரு சிக்கல், இந்த கரூர் துயரம் தொடர்பாக ஒரு சிபிஐ விசாரணை, மற்றபடி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் மற்றபடி அவருடைய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து இந்த 3 ஆண்டுகள் இன்று தொடக்க விழாவில் அந்த உரையில் அவர் அதை எதிரொலித்தாரா அல்லது அந்த இளைஞர் சக்தியை அவர் மொத்தமாக அவர் அறுவடை செய்வதற்காக அந்த ஆதரவை அறுவடை செய்வதற்கான திட்டங்கள் அவருடைய பேச்சில் தெரிஞ்சது அவங்களுக்கு? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது ஆக்சுவலாக என்ன எப்பவுமே ஒரு டெம்ப்ளேட் பேச்சு தான். இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றம் நடந்திருக்கு விஜயனுடைய இந்த பேச்சில். இது வரைக்கும் அவர் நிறைய பேச்சுக்கள் பேசியிருக்காரு. எல்லாவற்றிலும் வெறுப்பு அரசியலை வந்து ரொம்ப அதிகமாக ஆவேசமாக பேசுவார். இன்னைக்கு கொஞ்சம் ஷட்லா பேசியிருக்காரு. அது ஏன் அந்த அமைதியாக பேசினாருன்னு நமக்கு தெரியல. இல்லை அது கட்சியோட நிர்வாகிகளோட அந்த இல்லை ஒரு ஆண்டு தொடக்க விழானால ஒரு சாஃப்டா பேசியிருக்கலாம். அவர் இல்லை சார், சாஃப்ட்லையும் கடந்த முறை செல்வல் கூடுதலையும் கொஞ்சம் கூடுதலாக சவுண்ட் இருந்துச்சு. இந்த முறை அது கூட இல்லை. அது ஏதோ பேசிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. சொல்ற விஷயம் இப்ப நம்ம எல்லாம் ஏன் தொடர்ச்சியாக அவர் குறித்துதான பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்கோம்னா, நீங்க களத்துக்கு வந்து நான் மாற்று சக்தின்னு வரீங்க. திமுகவுக்கு மாற்று நான் தான், அதிமுகவுக்கு மாற்று நான் தான் சொல்றீங்க. விஜய் வெளியேவான்னு சொல்றீங்க. எல்லார் வீட்ல இருந்து வருவாங்க. அதுதான் சொல்ல வரேன் சார் நான். நீங்க எல்லார் வீட்ல இருந்து வரட்டும் சார், முதல்ல நீங்க வாங்க. களத்துக்கே வரல. எத்தனை முறை களத்துக்கு வந்திருக்காரு அவரு? களத்துக்கு வந்து நிக்கிறதுனா என்ன தெரியுமா சார்? அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆளை எடுத்துக்கிறதுக்கு பேர் களத்துக்கு வர்றது கிடையாது. இங்க நீங்க வந்து அதிமுக இருந்து உங்களுக்கு தேவையான ஆள் எடுத்துப்பீங்க, நீங்க பாஜக இருந்து வேணும்னா ஆள் எடுத்துப்பீங்க, எல்லா கட்சியிலும் ஆள் எடுத்துப்பீங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டுவான், உங்களுக்காக கஷ்டப்பட்டு காலங்காலமா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட படத்தை பார்த்து டிக்கெட் போட்டு கொடுத்து 200 டிக்கெட் 2000 ரூபாய் கொடுத்து 2-3 ஜேசிடி பிரபாகர் செங்கோட்டையன் 2-3 சார் ஒட்டுமொத்தமா யார் சார்? அவர் என்ன சொன்னாரு கட்சி ஆரம்பிக்கும் போது? கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னாரு? என்னுடைய ரசிகர்களுக்கு தான் பதவி கொடுப்பேன். எத்தனை பேர் கொடுத்திருக்காரு? எத்தனை முகங்களை இந்த 2 ஆண்டுகளை அடையாளப்படுத்திருக்காரு மக்கள்கிட்ட? 234 தொகுதி இருக்கு, தனியா தான் நிக்க போறாருன்னு. ரைட், ஓகே, அது ஒரு முடிவு எடுத்துட்டார். அது அவருடைய விருப்பம். மக்கள் ஆதரித்தால் அவர் எந்த இடத்துல வேணா உட்காரலாம். யாரும் தடுக்கிறதுக்கு சக்தி நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கு மாற்று சக்தியாக வருகிறேன் என்று சொன்னால் யார கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இப்ப அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு என் பார்வையில நான் தொடர்ந்து பார்க்கறதுனால சொல்றேன், விஜயும் வெளியில வருவாங்க அப்படின்னு சொன்னார். விஜய் என்கிற வார்த்தையை யார் பயன்படுத்துவாங்க தெரியுமா? சினிமா அரங்கிலையும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, விஜயகாந்தை தான் அப்படி கூடுவாங்க. அண்ணனுக்கும் தெரியும். விஜய் யாரும் விஜய சொல்றது இல்ல. விஜய்னா அந்த அடையாளம் விஜயகாந்த். நான் என் பார்வை தான் நான் என்னுடைய பார்வை, மத்தவங்க பார்வைக்கு சொல்ல வரல. இன்னொரு விஷயம் இன்னொன்னு சொல்ல தெளிவுபடுத்திடுறேன். விஜயகாந்த் வெளியே வருவாங்க. விஜயகாந்த் கட்சிக்காரங்க எங்கிட்ட வருவாங்க. தெரியல சார், எனக்கு என்ன தெரியாது. கொள்கை எல்லாமே இருக்கு சார். 5 கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு சார். இந்த கொள்கை தலைவர் குறித்து என்னையாவது விஜய் தொடர்ந்து பேசுறாரா? அதை விட்டாரு. இப்ப எம்ஜிஆர் பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்காரு, அவரை குச்சியா கூப்பிட்டு இருக்காரு, அண்ணாவை கூப்பிடுறாரு. ஆனால் அண்ணா தொடங்கி அந்த கட்சி வந்து அவரை வேற ஒரு பாணியில பேசுறாரு. இன்னொரு விஷயம், களத்துல இல்லாதவர்கள் அதிமுக சொல்றாரு. ஆனா அதிமுக என்கிற கட்சி தான் இங்க வந்து திமுக மாற்றாக இங்க ஆட்சியை பிடிக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு திமுக அல்லது அதிமுக தான். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் போகுது. என்ன மாற்ற சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது, நாங்க அதனாலதான் மாத்த போறோம் வந்திருக்கோன்னு. இதுவரை மக்கள் மன்றத்துல என்ன மாற்றத்தை நீங்க செஞ்சிட்டீங்க? இந்த 69 படம், நான் சினிமாவிலேயே இருக்கிறதுனால சொல்றேன், 69 படம் இவர் வந்து நடிச்சிருக்காரு. இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்களை காப்பாத்திருக்காரு அவரு? எத்தனை தயாரிப்பாளர் தெருவில் இருக்கான்? எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து அவரால் நஷ்டப்பட்டிருக்காங்க? என்னைக்காவது ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாருல்ல, அந்த 69 படத்துல இவர் வாங்கிய சம்பளத்தினுடைய வெளிப்படை தன்மையை காட்ட முடியுமா? ஒண்ணுமே இல்ல. பிடி செல்வகுமார் நல்ல நண்பர், எனக்கு நண்பர். அவருக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் பிஆர்ஓவா மேனேஜரா இருந்தவர். புலின்னு ஒரு படம் கொடுத்து 15 கோடி ரூபாயை பணமாக வாங்கி மறைத்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இவர் பேசலாமா? பக்கத்துல வந்து இப்ப நான் கேட்கல சார் இந்த கேள்வியை. அதிமுக வந்து ஒரு குரல், எடப்பா பக்கத்துல வந்து செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா அவர் எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு தோச்சாங்க? அவர் எப்படி வெண்மையானார்னு கேட்கறாங்க கேள்வி. நான் கேட்கல. இன்னொரு விஷயம், கரூர் சம்பவம் நடந்து இன்னும் 1 ஆண்டு கூட முடியல சார். உண்மையிலே உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிற துக்க துயரம். ஒரு ஒரு வீட்டுல, நம்ம வீட்டுல ஒரு திரும்ப அந்த விஷயத்துல ஆட்டம் பாட்டம் எப்படி சார் மனசுல வரும்?
41 குடும்பங்கள் ஆன்மாக்கள் இன்னைக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். எங்க போனாலும் அதற்கு பதில் விஜய் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லித்தான் ஆகணும். ஆனா அந்த கரூர் துயரம் வந்து எனக்கு வந்து அவர் இப்போ இந்த இந்தியா டுடே சமிட்ல கூட அந்த அந்த யார் சொன்னது அவங்களோட நீங்க பாத்தீங்களா? நாம பார்த்தோமா? வீடியோல ஆதாரம் இருக்கா? இல்ல பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுத்து பேட்டி கொடுத்தது எந்த உலகத்துல எங்க நடக்காத ஒரு அதிசயம் சார் இது. அது ஓகே. ஆனா அதுல சொல்லிருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப மனசு அதிர்ச்சியா இருந்தனால உடனடியாக அது ரியாக்ட் அதை விஜய் சொன்னார் என்று நான் எப்படி நம்புறேன்? இல்ல அவர் மத்த கூட்டத்திலே அது தொடர்பா சொல்றார். கரூர் அவர் எங்க இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லிருக்காரு? இல்ல உடனே வீடியோல வெளியிட்டார் சார். ஒரு வாரத்துல வீடியோ வெளியிட்டாரு. பொதுவா பேச அங்கேயும் வந்து திமுக அரசாங்கத்தை பேசினாரு. நான் என்ன சொல்றேன்? திமுக சொல்லல நானு. தாராளமா விமர்சிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்ன கேட்க வரேன், இளைஞர் சக்தியை வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இளைஞர் சக்தியை நல்வழிப்படுத்துகிற நெறிப்படுத்துற வேலை என்னைக்கு செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு அவர் சொல்ற இன்னைக்கு பேச்சிலே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பிரதர் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தையை. அப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? இன்னைக்கு இணையம் முழுக்க எடுத்து பாருங்க, விஜய் குறித்ததான ஒரு விஷயத்தை அவருக்கு சாதகமா பேசினா விட்டுறாங்க. அவருக்கு இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்க, இந்த சத்தியம் டிவியுடைய அந்த நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கீழே எவ்வளவு கமெண்ட், ஆபாச கமெண்ட் வருது. எத்தனை பேரும் விஜயுடைய முகத்தை வச்சு போடுறாங்க, நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. நான் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு விஜய் குறித்து உண்மையான கருத்து, எப்பா நீ மாத்திக்கப்பா உன் கருத்தை, நீ பேசுற தப்பா இருக்கு, உன் அரசியல் தப்பா இருக்கு, நீ கொஞ்சம் நெறிப்படுத்துக்கோ, உன்னுடைய தொண்டர்களை மாத்து, ரசிகரை தொண்டரா மாத்து அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஆபாச அர்ச்சனை செய்கிறவர்களை தடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. என்ன விட்டுருங்க சார். பிரபலமான நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் படம் வருதுன்னு சொன்ன உடனே சிவகார்த்திகேயனுடைய குழந்தை, பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க சார். அவெல்லாம் விஜய் ரசிகர்ன்றான். அவன் எப்படி எந்த ரசிகர்? விஜய் பேர் சொல்ல முடியல சார். யாரோ நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தலைவனுக்கு தான் இருக்கு. இல்ல அவர் பேசுனாரா பராசக்தி படத்தை பத்தி விமர்சிச்சு பேசணும்னு சொன்னாரா? இப்போ அது பேசுறவங்க என்ன சொல்லி பேசுறாங்க? அப்ப சரி அவர் சொல்லல சார். நீங்க தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க ஏன் அஜித் சொல்றாருல என்னுடைய ரசிகர்கள் எதுவும் பேசக்கூடாது, நீங்க அமைதியா இருக்கணும், இல்ல ரசிகர் மட்டும் வேணான்றாருல. நெறிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு தலைவராக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான அதிகாரம் உங்க கட்டுப்பாட்டுல ரசிகன் இருந்தாதான். திமுக அதிமுக பல பேர் பல கமெண்ட் போடுறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமியும் டெக்னாலஜியை தப்பா பயன்படுத்தினா அது தவறுன்னு சுட்டிக்காட்ட வேண்டிய உங்களுக்கு சார். உங்க பொறுப்பு அது, உங்களுடைய பொறுப்பு. நீங்க மக்கள்கிட்ட எப்படி போவீங்க? நீங்க இது வரைக்கும் 234 தொகுதிக்கு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்களா? அந்த முகங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியுமா? எல்லா முகத்திலையும் விஜய் ஓட்டிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுமே அந்த 234 முகங்களும் மக்களுக்கு தெரியாதுதான். அது வந்து ஆனால் நீங்க இதுதான் சார் அவங்க எல்லாம் சொல்றது, அதுதான் எல்லாரும் சொல்றதுதான். எம்ஜிஆரையும் விஜய் ஒப்பிட்டா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் கட்சி அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அண்ணா திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எத்தனை ஆண்டு காலம் திராவிட கொள்கையில் இருந்தார். ஒரு படங்கள் முழுக்க அதான் பேசியிருக்கோம். விஜய் சொல்றாரு சார். அத விஜய் படத்துல 52ல இருந்து அவர் 72 வரை அங்க இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் அட்டகத்தின்னு சொல்றாங்க. நான் அட்டகத்தியா இல்ல ஆவேசமா அரசியலுக்கு வரேன்னா எம்ஜிஆர் ஒப்பிடாம விஜய் பேசினாருன்னா நம்ம பேசலாம். அவர் பேசுறது தகுதி இல்லாத நபர். அவரு முதல்ல அவர் திரைப்படங்கள் மூலம் இளைஞர்களை நல்வழிப்படுத்திருக்காரா? போதை கல்ச்சரும் கேவலமான விஷயங்களும், போலீஸ்னா பெண் போலீஸ் இருந்தா பின்னாடி தட்டுறது, இதுதான் கேவலமான, இதுதான் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஒரு படம், ஒரே ஒரு படம் சொல்லுங்க, நான் வந்து இந்த படம் மூலமா மக்களை மாத்திட்டேன்னு. சரி, நான் தான் சினிமா விட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். நீங்க சினிமா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் சார் அடையாளம். எப்படி எல்லார் வீட்டுக்குள்ள போனாரு இவரு? ஒரு அரசியல்வாதி அவரு, நடிகர் தானே எல்லா வீட்டுக்குள்ள போனீங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்லதானே செய்வாங்க. இன்னைக்கு நாடா இத்தனை ஆண்டுகள் நாடாள நம்ம வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் அவர் நடிகராக பார்த்தவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் இருங்க. நீங்க வந்து விஜய் ரொம்ப அட்டாக் பண்ணீங்க. இல்ல அட்டாக் இல்ல சார், உண்மையை சொன்னா கஷ்டப்பட்டா நான் என்ன பண்ண முடியல.